நைட்டே எல்லா கிஃப்ட்ஸையுமே நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பர்த்டே செலிப்ரேஷனில் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் தான் அன்னைக்கு வந்து வியர் பண்ணியிருந்தான். இதுவுமே எலாஸ்டிக் அதே மாதிரி நாட் இருந்தது. ஸோ சேம் தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ரீசெண்டாக ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து அன்வித்க்கு வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதில் வந்து அன்வித்க்கு என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் வந்தது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்த்டே அன்னைக்கு நைட்டே எல்லா கிஃப்ட்ஸையுமே நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். என்ன கிஃப்ட்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. இந்த ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து அன்னித்தோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. இது வந்து அன்னித்தோட அப்பா வந்து அவனுக்காக செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு. இது வந்து ஷாப்பில் வச்சு நாங்கள் போட்டு பார்த்து தான் எடுத்தோம். கொஞ்சம் ஹேண்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேண்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்து லூஸாக இருந்தது. அதை வந்து ஆல்டர்னேட் பண்ணிட்டோம். எப்போவுமே பர்த்டேனாலே வந்து கோட் ஷூட் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் அன்வித்க்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ப்ரோச் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அன்வித்க்கு ஒரு 4 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அதில் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு வேஷ்டி ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்திருந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறனால வேறு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஒயிட் குர்த்தா இதுவும் நல்லா இருந்தது. அதனால் இது ஒன்று எடுத்திருந்தோம். இதுக்கு வந்து மேட்சிங்காக ஒரு பேண்ட் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எலாஸ்டிக் டைப்பில். இதில் ஃபஸ்ட்டு 2 ட்ரெஸ் தான் நாங்கள் அன்வித்க்கு வந்து வியர் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் 2 ட்ரெஸ் வந்து வியர் பண்ணலை. இந்த ட்ரெஸ்லாம் வந்து என்னோடய அம்மா வந்து அன்வித்க்காக வாங்கியிருந்தாங்க. இதில் வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து மேட்சிங்காக இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் இருந்தது. இது கூட வந்து இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால அம்மா வந்து ஒரு மிக்கி மவுஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் ஒயிட்டில் எடுத்து கொடுத்தாங்க. அது வந்து சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு அதுக்கு. இன்னொரு பேண்ட்டுக்கு மேட்சிங்காக இந்த க்ரீன் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். இந்த ஜாக்கெட் வந்து ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீடியோவில் வந்து பர்த்டே செலிப்ரேஷனில் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் தான் அன்வித் வந்து வியர் பண்ணியிருந்தான். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இன்சைடில் ஒரு பனியன் இருக்கும். அதில் வந்து பார்ன் டு வின் சொல்லி ஒரு வேர்டு இருந்தது. இந்த டிஷர்ட்டை உள்ளே போட்டு இது மேலே வந்து இந்த ஜாக்கெட் வந்து போடணும். அன்வித்க்கு இந்த ஜாக்கெட் சூப்பராக இருந்தது. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ட்ரெஸ் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அன்வித்க்காக கிஃப்ட் பண்ணது. இதுவுமே ஒரு கோட் ஷூட் மாடல் தான் இருந்தது. இதில் உள்ளே வந்து ஒரு டிஷர்ட் இருந்தது. வெளியில் வந்து இந்த மாதிரி கோட் டைப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் இது கூட பேண்ட் வித் பெல்ட் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர். இந்த ட்ரெஸ் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து டிஷர்ட் இருந்தது. டிஷர்ட்டு அதுக்கப்புறம் வந்து இது கூட ஜீன்ஸில் ட்ரௌசர் மாதிரி இருந்தது. அது வந்து நல்லா எலாஸ்டிக்காகவும் இருந்தது. அது கூட ஒரு நாட்டும் கயிறுமே கொடுத்துருந்தாங்க. அதனால் இன்னும் அன்வித்க்கு வந்து நல்லா 2 இயர்ஸ் வரைக்குமே நல்லா போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது ட்ரௌசர். ஜீன்ஸ் கிளாத்துமே சூப்பராக இருந்தது. சேம் பேட்டர்ன்லேயே வந்து ஜீன்ஸ் ட்ரௌசர் தான். ஆனால் வந்து கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இது. இந்த டிஷர்ட் வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டில் இருந்தது. இதுக்குமே ஜீன்ஸில் தான் ட்ரௌசர் இருந்தது. இதுவுமே எலாஸ்டிக் அதே மாதிரி நாட் இருந்தது. ஸோ சேம் தான். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த மாடல் டைப் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக என்னன்னு தெரில அன்வித்க்கு வந்து க்யூட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆல்ரெடி அன்வித் கிட்ட 2 ட்ரெஸ் இருக்குது. இப்போ இது வந்து 3வது ட்ரெஸ் ஆயிடுச்சு. இந்த கிஃப்ட் வந்து பட்டு அக்கா அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் கார் அது வந்து இருந்தது. இந்த கார் தான் அது இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் வந்து அன்வித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ஜேசிபி 2மே இருந்தது. லாரி அண்ட் ஜேசிபி அந்த மாதிரி இருந்தது. இந்த கிஃப்ட் வந்து நாங்கள் வந்து கிராசரி எல்லாம் இவங்க ஷாப்பில் தான் ஷாப் பண்ணுவோம். அந்த அண்ணன் தான் இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. இதில் இருந்தது வந்து ஒரு மியூசிக்கல் டைனோசர். மியூசிக்கோட டைனோசர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்துட்டு அன்வித் வந்து ஃபஸ்ட்டு பயந்துட்டே தான் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகிட்டான்.
இந்த கிஃப்ட்லயும் நேம் வந்து மென்ஷன் பண்ணல. இந்த மாரி ஒரு 2, 3 கிஃப்ட்ஸ்ல வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணாம இருந்தது. இந்த கிஃப்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, டெடி பேர் ஒண்ணு ஒண்ணு பிங்க் கலர்ல இந்த மாரி இருந்தது. இந்த கிஃப்ட் வந்து சித்ரா தேவி அக்கா, கணியன் அண்ணே அவங்க ஃபேமிலி குடுத்தது. இதுல வந்து ஒரு டோரிமான் பொம்மையும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டெடி பேரும் இருந்தது. இதுல டோரிமான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிஃப்ட்லயுமே நேம் மென்ஷன் பண்ணல. பட் ஆனா இது யார் குடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அ இது வந்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து வாங்கி குடுத்த ஷர்ட். இது வந்து ஆட்டோங்கிறது வந்து ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட்ல இந்த ஷர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த ஷர்ட் வந்து ஒரு கோட் டைப்ல இருந்தது. இதுல வந்து இன்சைட்ல ஒரு பனியன் இருந்தது. அதுல வந்து மை டாட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருந்தது. நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேட்சிங்கா ஒரு ட்ரவுசரும் இருந்தது கிரீன் கலர்ல. இது ஏன் குடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது இப்படி சுத்தி விட்டு விளையாடணுமோ என்னமோ! இந்த கிஃப்ட் வந்து என் ஹஸ்பண்டோட வாலிபால் டீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குடுத்தாங்க. இதுல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாய் வந்து இருந்தது. இப்போதைக்கு இந்த டாய் வச்சு அன்வித்க்கு வந்து விளையாட தெரியாது. ஸோ, அதனால வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த டாய் வந்து அவனுக்கு குடுக்கணும். அது வரைக்கும் நல்லா பத்திரமா வச்சுக்கணும். இந்த கிஃப்ட்டுமே வாலிபால் டீம்ல இருந்து தான் குடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் வந்து நல்லா பெருசா இருந்தது. ஆனா வெயிட்லெஸ்ஸா தான் இருந்தது. உடனே இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்தா அதுல ஒரு பெரிய சைஸ்ல மினியன் டாய் தான் இருந்தது. கியூட்டா இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பெரிய சைஸ்ல இருந்தது. இந்த கிஃப்ட் வந்து சரண்யா அக்கா குடுத்தாங்க. இதுல ஒரு மியூசிக்கல் அனிமல் டாய் தான் இருந்தது. ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே லைட் எரியும், சவுண்டும் வரும். இது வந்து கீழ தரையில விட்டா வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த மாரி இருந்தது. இந்த கிஃப்ட் வந்து நான் அன்வித்காக வாங்கியிருந்த கிஃப்ட். இது வந்து சிட்டிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாட்டி ட்ரெய்னிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அன்வித்க்கு வந்து இப்போ 1 இயர் பிளஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து அவனுக்கு பாட்டி ட்ரெய்னிங் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான், இது வந்து ஒரு சிம்பிளா ஒண்ணு வாங்கலாம்னு சொல்லி சிம்பிளா தான் வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போதைக்கு அன்வித்தோட வெயிட்க்கு வந்து இது சூப்பரா மேட்ச் ஆகுற மாரி இருந்தது. லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டா சும்மா மேல நம்ம வந்து நார்மலா சீட்டர் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ற மாரி 2 ஹோல்டர் குடுத்துருந்தாங்க. ஸோ, அதனால வந்து அத வந்து அவன் பிடிச்சுக்கிட்டு கிரிப்பா உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. அன்வித் வந்து உட்கார்ந்தோனே கால் வந்து நல்லா கீழ எட்டுன மாரி இருந்ததா, அதனால வந்து அவன் நல்லா ஜாலியா இதுல வந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்தான் இந்த மாதிரி. இந்த ஸ்டோரி புக் வந்து என்னோட தம்பி, அதாவது அன்வித்தோட தாய் மாமா வந்து இத வந்து கிஃப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அன்வித்க்கு வந்து இந்த எஜுகேஷனல் டாய்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து யோசித்து யோசித்து வந்து கண்டிப்பா நான் வந்து ஏதாவது ஒண்ணு வேணும்னு நெனச்சேன்னா, உடனே வந்து என் தம்பிட்ட சொல்லுவேன். உடனே என் தம்பி தான் வாங்கி குடுப்பான். அதே மாரி தான் இதெல்லாம் வாங்கி குடுத்திருந்தான் அவன். நெக்ஸ்ட் இந்த மாரல் ஸ்டோரி புக் இதுல வந்து 1லேருந்து 10 புக்ஸ் வந்து இருந்தது. அந்த 10 புக்ஸும் வாங்கி குடுத்திருந்தான். இப்போ அன்வித்க்கு வந்து 1 இயர் பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ, அதனால இப்போ வந்து புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து சேர்த்து வச்சு, அவன வந்து ரீடிங் ஹேபிட்குள்ள கொண்டு போறதுக்காக, இப்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் இது வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அன்வித்க்கு இந்த ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸ், கலர், ஷேப்பு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே சொல்லிக் குடுக்குறக்காக கார்ட் புக் வந்து வாங்கி குடுத்திருந்தான் தம்பி. இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. இனிமே இதெல்லாமே கத்துக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பி வந்து வாங்கி குடுத்திருந்தான் அவனுக்காக. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. உங்க பேபீஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்ல வந்து அன்வித்க்கு படிக்க தெரியலனாலும் அந்த கலர்ஸ் இதெல்லாமே பார்க்குறான் நல்லாவே. அந்த புக் எடுத்துட்டாலே உடனே வந்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். அவனே வந்து உட்காந்துட்டு அவன் கையில வாங்கிக்கிறான். அந்த மாரி பண்றான். நியூவா ஏதாவது வந்து டாய்ஸோ இல்ல ஏதாவது ஒண்ணு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதுவே தான் எப்பவும் கையில வச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி வந்து அன்வித் வந்து பண்ணிட்டு இருப்பான். அதே மாரி இந்த புக்லெட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்விங் கார் வந்து எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச டாய். வீட்ல 2 பேரும் இத வச்சு தான் விளையாடிட்டு இருப்போம். இதெல்லாம் தான் அன்வித்தோட பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.